இன்னைக்கு சண்டே சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் பண்ணலான்னு சொல்லி சிக்கனை மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு சண்டே லீவுன்றனால பாப்பா நான்வெஜ் சாப்பிடாதனால பாப்பா தனியாக சமைக்க ஆரம்பிச்சிட்டா. சாம்பார் சாதம் ரெடி பண்ணிட்டு இருந்தா, நான் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சண்டேன்றனால எல்லாருமே கிச்சனில் தான் இருந்தோம். இந்த பாத்திரம் நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தேன். பார்க்கறதுக்கும் அழகாக இருந்தது, சமைக்கிறதுக்கும் நல்லா இருக்குது, சீக்கிரமாக ஆகிற மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்தது. பிரியாணிக்கு எப்போதும் போல் ஸ்பைசி ஐட்டம் ஆனியன் எல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு போட்டோன்னே எல்லாத்துலேயும் அடி பிடிக்கும், ஆனால் இதில் அடி பிடிக்கவே இல்லை. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். கூட மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்குவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் சிக்கன் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தாக்கு தான் சாப்பாடு கொஞ்சம் வர வரன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும், அதுக்காக தயிர் சேர்த்து. பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி 3ஐயும் சேர்த்து அரைச்சி எடுத்துருந்தேன், அதையும் போட்டு நல்லா கலரி விட்டுட்டேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இதானதுக்கப்புறம் எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ, அரிசி எவ்வளோ எடுத்துருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன். நான் எப்போதும் குக்கரில் தான் வைப்பேன், இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன், எப்படி வருதுன்னு தெரியல. நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட அரிசியும் போட்டுட்டேன். பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்கேன். சிக்கனும் ரெடி ஆகிட்டு பெப்பர் போட்டு எடுத்து இறக்கி வச்சிடலாம். அரிசியும் நல்லா பாதி முக்கால் பக்குவத்தில் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா பிரியாணி ரெடி ஆயிடும். பிரியாணி ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி நல்லாவே வெந்து வந்துடுச்சு. நான் வாழை இலையை போட்டு மூடி வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள். பையனுக்கு காடை கேட்டிருந்தான், காடையும் அப்படியே பொரிச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, சண்டே சமையல் நல்லபடியாக முடிஞ்சது. பாய்.